வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. பார்த்தீங்களா இந்த வீடியோவை? என்னன்னா, நான் கூட அந்த போலீஸ்காரர் குழந்தை கூட்டு போகும்போது குழந்தைக்கு எதனா உடம்பு சரியில்லையோ இல்லை அடிக்கடி பட்டுடுச்சா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரியுது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா டாய்லெட் போவாங்களாங்க, பாத்ரூமு. அந்த இடத்துல ஒருத்தி குழந்தைய பெத்து போட்டு போயிட்டா. அப்போ அந்த டாய்லெட் கிளீன் பண்ண வராங்க. வந்து பார்க்க சவுண்டு கேட்குது, அவங்களுக்கு குழந்தை அழகிற சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே எப்படி இருக்குங்க, பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை பார்த்தபோது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அவங்களும் ஒரு அம்மா தான். அவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். டக்குன்னு காவல்துறைக்கு கால் பண்ணுறாங்க. டக்குன்னு வந்தாங்க. டக்குன்னு குழந்தைய கூட்டு போயிட்டு அவங்க வந்து வென்டிலேட்டரில் தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்த்து அவங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். பெத்த குழந்தைய அப்படியே பிறந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க தூய்மை பணியாளர் அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தை பிறந்து ஒரு 1/2 தான் ஆயிருக்கும், அப்படியே போட்டு போயிட்டா அப்படின்றாங்க. சி ஏங்க, உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சது நம்ம நாட்டில் தாங்க இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எங்கேயுமே நடக்காதுங்க. இவ்வளோ அசிங்கமான ஒரு வேலை வந்து உலகத்துலேயே வந்து நம்ம நாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா 5 அறிவு இருக்குது பார்த்தீங்களா, 5 அறிவு இருக்கிற ஜீவன் கூட அதோட குட்டியை வந்து விட்டு போகாதுங்க. ஆனால் 6 அறிவு இருக்கிற மனுஷி எப்படிதான் பிறந்தத குழந்தைய வந்து மனசாட்சியில விட்டு போறாங்கன்னு உண்மையை தெரியலங்க. அது ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா அதை கிட்ட நெருங்க முடியுமா? முடியாதுங்க. அப்படியே கிட்ட நெருங்கினா அது தெரிஞ்சவங்களை மட்டும்தான் அது நெருங்க விடும். அதுக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம குழந்தைய வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களை மட்டும்தான் வந்து நெருங்க விடும். இத்தனைக்கும் அதுக்கு 5 அறிவு தான். அதுவே அதோட குழந்தைய வந்து யாரையும் வந்து நெருங்க வர மாட்டேங்குது. 6 அறிவு இருக்கிற மனுஷன் குழந்தைய அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று குழந்தைய போட்டு போறாங்க. அதுவும் மனசாட்சியே இல்லாமல் ஏதாவது ஒரு அனாதை ஆஸ்பத்திரியில் எங்கன்னா போட்டு போனா கூட பரவாயில்ல. எங்க பிறகு பாத்ரூம்ல போட்டு போயிருக்கா. அவர் எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்பா. இது நம்ம இது பரவாயில்ல, சரி பரவாயில்லன்ட்டான். இதுல என்ன கொடுமை இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு 3-4 மாசத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவளுக்கு அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகி அந்த குழந்தைய வந்து பாத்ரூம்ல பெற்றுட்டு வரா. அப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நான் கேட்குறேன், பெற்றவங்களுக்கு தெரியாதவங்க ஒரு பொண்ணு வந்து வயிறு பெருசா இருக்கா, ப்ரெக்னெண்டா இல்லையா, அதெல்லாம் பார்த்தா தெரியாதா? சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்படி மனசாட்சியா நம்ம வந்து குழந்தை எப்படிதான் போட்டு போறாங்கன்னு தெரியல. அந்த இதுக்கு அதான் சொல்றேன், அந்த முடிக்கு எதுக்கு தப்பான ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும்? தெரியும் தப்பான ஒரு விஷயத்த பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியும், குழந்தை பிறகுன்னு தெரியும். அப்ப என்ன முடிக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். பண்ணி இவ்வளவு பாவம். இதுக்கு மேல அந்த குழந்தையோட நிலைமை நினைச்சு பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரியுமா? அதை கூட்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அனாதை இதுல போய் போடுவாங்க. ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த குழந்தைய வந்து எனக்கு கொஞ்சம் முதல்ல எனக்கு அனாதாசம், என் மைண்டு ஃபுல்லா அனாதாசம் தாங்க போகும். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு பேர் இருக்கும். எங்க வீட்டுல ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் அடிக்கடி அந்த குழந்தைய மாத்தி மாத்தி சொல்லுவா, புச்சுக்குட்டி, சிலக்குட்டி, இப்படிதான் அதுக்கு வந்து அது குழந்தை சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த அனாதாசிரமத்துல வந்து அந்த ஒரு குழந்தைய, ஏன்னா அங்க ஒரு குழந்தை இருக்க போறாங்க, எப்படி ஒரு 40-50 குழந்தைங்க இருக்கும். ஒருத்தர் 2 பேர் வந்து பராமரிப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட பேச கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை அழுதா கூட சரி, ஏன்னா வந்து அவங்க பெத்தவங்க கிடையாது. பெத்தவங்களை தவிர மீதி யாரும் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க பெத்தவங்க கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை என்ன எப்போ, ஏன்னா ஒரு 2 தடவை பொறுப்பாங்க, 3 தடவை பொறுப்பாங்க, 4 தடவை என்ன பண்ணுவாங்க, கத்த ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஏன்னா நல்லவங்களா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னு கிடையாது. அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும். அதுக்கிட்ட பேச ஆள் இல்லாம அந்த தனிமை, அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது பயந்து பயந்து, ஏன்னா வந்து ஒரு குழந்தை எப்படி வளருது, செடி எப்படி வளருதோ அதே மாதிரிதாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்தா ஆரோக்கியமா வளரும். அதே மாதிரி தான் குழந்தைய சுற்றி இருக்கிற நிறைய அன்பு பாசம் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது வளரும். இல்லைன்னா அது தனிமை பயம் இப்படிதான் வந்து வளரும். அதெல்லாம் கூட நினைச்சு நம்ம குழந்தைய விட்டு போறோம், அதுக்கப்புறம் அதோட நிலைமை என்ன அப்படின்றது கூட யாரும் வந்து நினைக்கிறது கிடையாதுங்க. சி, இந்த மாதிரி அதான் சொல்றேன், 5 மிருகங்களே மேலுங்க. மனுஷங்க அவ்வளோ மோசமா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எத்தனையோ பேர் வந்து குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு எத்தனையோ 1000 பேர் தவம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா,
அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வராங்க. இப்போ எங்க வீட்லயே ஒரு தம்பிக்கு குழந்தை, கொ- அதான் தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை காப்பாத்துறதுக்குன்னா நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா வந்து அவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா அவர் குறை மாசத்துல பிறந்தாரு. அவர் வென்டிலேட்டர்ல வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய வந்து அவங்க கையில அந்த இன்ஜெக்ஷன்லாம் அந்த ட்ரிப்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு ஊசினாலே பயம். நான் கொரோனாக்கே தான் வந்து நான் ஊசி போடல. நான் பயந்துட்டு சரி வேற ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்ட்டு. அதை வேற சொல்லிட்டேன் வேற இதில். அது மாதிரி அந்த குழந்தைய வந்து பட்டு அவ்வளோ கஷ்டத்தை காண்டி தான் அந்த குழந்தைய வந்து மீட் எடுத்தாங்க. அஹ் அதனால ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில பேர் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுங்களுக்கு மட்டும் அதுக்கான வேலைகள் எதுவுமே பண்ணல. குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறகுதுங்க. என்னன்னே தெரியலங்க. அதுதான் உண்மையிலே ஷாக்கா இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைக்கு அப்படி பண்ணணும். ஏன்னா ப்ரெக்னெண்டா இருக்கும்போது அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கணும், இதை பார்க்கணும். எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாங்க. அவங்களோட குழந்தையே பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனையை தாண்டி தான் பிறகுது. ஆனா இதுங்க எதுவுமே பண்ணாம குழந்தை அழகா வந்து அதான் சொல்றேன், பாத்ரூம் போற மாதிரி குழந்தைய வந்து பாத்ரூம்ல போட்டு போயிடுச்சுங்க. இதை பார்க்கும்போது சி என்னடா இது அப்படியே வாழ்க்கை தான் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் அதே மாதிரி என்ன பண்றாங்க, இப்போ முதலையாவது வந்து அனாதை குழந்தை இல்லைன்னா அனாதை இல்லத்துல போய் வந்து தத்தெடுத்துப்பாங்க. அதுல கொஞ்சம் வந்து அனாதைகள் கொஞ்சம் குறையும். ஆனா இப்போ வந்து நிறைய நிறைய கருத்தரிப்பு மையம்லாம் வந்துருச்சுங்க. அதனால வந்து இருக்கிற அந்த வாய்ப்பும் போச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெத்தாதான் குழந்தை அப்படின்னு நினைச்சு குழந்தை வேணா இல்லாம இருப்பாங்க. ஆனா அனாதை இல்லத்துல வந்து யாரும் தத்தெடுக்க தயாரா இல்லை. மற்ற அதுக்கு பத்தாததுக்கு இந்த அதான் சொல்றேன், இந்த கருத்தரிப்பு மையம்லாம் வந்ததுனால வந்து எப்படி வேணா யாரோட குழந்தை வேணா நான் குழந்தைய ஏத்துக்கிறேன். ஆனா வந்து இதுல இருந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற இது போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மனசாட்சியில உலகத்துல வாழ்ந்து அதான் சொல்றேன், முதல்ல சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே வந்து 5 அறிவு இருக்கிற அந்த ஜீவனுக்கு இருக்கிற அறிவு கூட 6 அறிவுக்கு மனுஷனுக்கு இல்லைன்னும் போது கஷ்டமா இருக்குங்க. எங்க வீட்டு குழந்தை கொஞ்சம் முதல்ல சொல்றேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அனாதைலாம் நினைச்சு பார்த்தா. ஏன்னா எங்க வீட்டு குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் போடுவாரு, இப்படி பரவாரு, அப்படி போடுவாரு, அழுவான். எதுக்குன்னே தெரியாது, அழுதுட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது மைண்ட் சில நேரத்தில் அங்கதான் போகும். அனாதைத்துல இருந்து ஒரு குழந்தைய பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி அது வந்து சி இதுதாங்க யாருக்குமே அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கல. ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது. அதையும் ஒரு சில பேர் வந்து ஒழுங்கா வாழ்றதில்ல. பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். அதனால் தப்பான விஷயங்களை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். அது எவ்வளோ கஷ்டப்படும் அம்மா அப்பா இல்லைன்னா. ஒரு அம்மா அப்பாவை தவிர ஒரு குழந்தைய வந்து யாருமே வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியாதுங்க. அப்படி அமைஞ்சா அதெல்லாம் வரும். எனக்கு அமைஞ்சது, எல்லாருக்கும் அமையணும்லாம் சொல்ல முடியாது. இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வரேன். டாட்டா பை பை.